ஏ கமா பி கமா சி ஆகியோர் முறையே 3:6:8 என்ற விகிதத்தில் ஒரு தொழிலில் முதலீடு செய்தனர். அவர்களின் முதலீடுகள் முறையே 5%, 15%, 20% அதிகரித்தால் அவர்களின் லாப விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல ஏபிசி 3 பேர் 3:6:8 ரேஷியோவில் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 5%, 15%, 20% முதலீடு அதிகரிக்கிறாங்க. அப்போ லாப விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த 3 300ன்னு வச்சுக்கலாம். அதேமாதிரி இந்த 6 600ன்னு வச்சுக்கலாம். இந்த 8 800ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 300ல் 5% இன்க்ரீஸ் பண்ணால் 315, 600ல் 15% இன்க்ரீஸ் பண்ணால் 690, அதேமாதிரி 800ல் 20% இன்க்ரீஸ் பண்ணால் 960. ஸோ இங்கே 15ஆல் கேன்சல் பண்ணுமா 21, இங்கே 46, ஸோ இங்கே 960 15ஆல் கேன்சல் பண்ணால் 64. அப்போ இதுக்கு கீழே சிம்பிளை பண்ண முடியாது. அப்போ நியூ லாப விகிதம் பார்த்தோம்னா 21:46:64.